சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, வாழ்க்கையை நினைத்து நீயே ஏற்கனவே பயந்து கொண்டு இருக்கிறாய். ஆனால் இதில் சுற்றி இருப்பவர்கள் நன்றாக குளிர் காய்கிறார்கள். நீ ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்ல போனால் அந்த விஷயத்தை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் ஏதேதோ உன்னுடைய மனதை போட்டு குழப்பி விடுகிறார்கள். நீயும் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து என்னிடம் புலம்புகிறாய். என்னுடைய ஜாதகத்தில் இப்படி இருக்கிறதாமே, நான் என்ன செய்ய போகிறேன் என்று. தங்கமே, யாரோ ஒருவர் உன்னுடைய ஜாதகத்தை பார்த்து உன்னுடைய வாழ்க்கையில் இப்படித்தான் இருக்கும் என்று சொன்னால் அப்படியே எடுத்து வந்து நம்புகிறாய். ஆனால் இந்த சாய் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தவன் நான் சொன்னால் எதையுமே நம்புவது கிடையாது. அதனால்தான் நானும் உன்னை அடிபட்டு திருந்தட்டும் என்று விட்டுவிட்டேன். சில நேரத்தில் நான் உன்னை பார்ப்பேன். உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றுவது, இந்த பிள்ளைக்கு எவ்வளவுதான் கஷ்டத்தை கொடுத்தாலும் திருந்துவதற்கான வழிகளை கொடுத்தாலும் ஏன் இந்த பிள்ளை திருந்துவது கிடையாது, மற்றவர்களை புரிந்து கொள்வது கிடையாது என்று என் மனமானதோ சொல்லும். எனக்கு எப்பொழுதுமே நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் தான் முதலில் முக்கியம். அதற்கு பிறகுதான் எல்லோருமே. நிச்சயமாக என்னுடைய பிள்ளைகள் மட்டும்தான் எனக்கு முக்கியம். நான் ஒவ்வொரு நிமிஷமும் என்னுடைய பிள்ளைகள் பின்னே தான் சுற்றி கொண்டே இருப்பேன். அவர்களுக்கு ஆபத்தோ இல்லை அவர்களுக்கு நல்லதோ கெட்டதோ எல்லாவற்றையும் அவர்களே அனுபவிக்கட்டும் என்று அவ்வளவு இஷ்டம். என்னுடைய பிள்ளைகளை பார்க்கும் பொழுதும் சரி, அவர்களிடம் பேசும் பொழுதும் சரி, அவ்வளவு இஷ்டம். அதனால்தான் உன் முன் அடிக்கடி வந்து நான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவதையும் உனக்கு ஏதாவது ஆபத்து வருவதையும் நான் எச்சரிக்கையாக கொடுத்து கொண்டே இருக்கிறேன். ஆனால் நீயோ சில சமயம் காதில் வாங்குகிறாய், சில சமயம் அப்படியே விட்டு விட்டு நகர்ந்து செல்கிறாய். தங்கமான பிள்ளையே, நான் ஒரு விஷயத்தை இன்று சொல்வதற்காக ஓடோடி வந்தேன். என்ன விஷயம் என்றால், நீ அதிகமாக உன்னுடைய இரத்த உறவிடம், உன்னுடைய கூட பிறந்தவரிடம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே பகிர்ந்து கொள்வாய். இந்த விஷயம் என் வாழ்க்கையில் நடந்தது, அந்த விஷயம் நடந்தது, இந்த பெண் வந்து எனக்கு தொந்தரவு கொடுத்தாள், அந்த பெண் வந்து தொந்தரவு கொடுத்தாள் என்று உன்னுடைய கூட பிறந்தவர்களிடம் மட்டும்தான் பகிர்வாய். ஆனால் அந்த கூட பிறந்த உறவே உனக்கு பின்பு உன்னை அலட்சியப்படுத்துவது போலத்தான் பேசுகிறது. சொல்லப்போனால் என்ன தெரியுமா, உன்னிடம் அக்கறையாக பேசிவிட்டு பின்பு அனுபவிக்கட்டும், இவள் பேசிய பேச்சுக்கு, இவள் செய்த விஷயத்திற்கு அனுபவிக்கட்டும் என்று. ஆனால் நீ யாருக்கும் எந்த ஒரு துரோகமும் செய்தது கிடையாது. நீ எப்பொழுதுமே மற்றவர்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று தான் நினைப்பாய். ஆனால் அவர்களோ நீ கெட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நீ ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது அதனால் அவர்கள் குளிர்காய்கிறார்கள். சொல்ல போனால் நீ ஒரு விஷயத்தை மன உளைச்சலால் சொல்லும் பொழுது நான் இருக்கிறேன் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் அதற்கு மாறாக அவர்கள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக சரி 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 என்று கேட்டுக்கொண்டு அவர்கள் குடும்பத்தில் போய் பேசும் வார்த்தைகள் என்னை எப்படி எல்லாம் இவள் கஷ்டப்படுத்தினார். சிறு வயதில் என்னுடைய அம்மா அப்பா பாசங்களை அனைத்தையும் இவள் தான் எடுத்துக்கொண்டார். கண்டிப்பாக இவள் நிச்சயமாக கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டும். இவள் எப்படி என்னை விட்டு இவள் இவ்வளவு தூரம் வளர்ந்தாள் என்று பொறாமை எண்ணத்தால் அது இன்னும் அதிகமாக உன்னை காயப்படுத்துவதற்காக முடிவு செய்து விட்டது. என்னுடைய தங்கமே, இந்த சாய் உனக்கு எப்பொழுதும் வழிகாட்டி. யார் உனக்கு துரோகம் செய்கிறார்கள், யார் உனக்கு தேவையில்லாத விஷயத்தை செய்கிறார்கள் என்பது தெரியும். அந்த வகையில் உன் கூட பிறந்தவர்களை இதை செய்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உன்னால் ஆரம்ப காலகட்டத்தில், அதாவது இப்பொழுது நான் சொல்லும் பொழுது உன்னால் நம்ப முடியாது உண்மை. ஆனால் இதை நீ நம்பிதான் ஆக வேண்டும். நம்பினாலும் சரி, நம்பாவிட்டாலும் சரி, நடக்கப் போவது இதுதான். முக்கியமாக சொல்ல போனால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு முன் நன்றாக பேசிக்கொண்டு பின்பு தேவையில்லாத விஷயங்களை பேசுவது, முக்கியமாக உன்னை பற்றியே. ஏதாவது ஆபத்து என்றால் உன்னிடம்தான் வருகிறார்கள். உனக்கு ஏதாவது தீங்கு நடக்க வேண்டும் என்றுதான் மற்றவர்கள் ஆசைப்படுகிறார் தவிர நல்லது நடக்க வேண்டும் என்று ஆசைப்படுவது இங்கு குறைவுதான். உனக்கு உண்மையான உறவுகள் யார் என்று தெரியுமா? உன்னுடைய அப்பா அம்மா தெய்வங்கள் மட்டுமே தான்.
மற்றபடி இங்கு யாரும் நீ நன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்பது நினைப்பது கூட கிடையாது. சிலருக்கு நீ வெறும் தேவை. எதற்கு தெரியுமா? நீ எதற்கு அவர்களுக்கெல்லாம் தேவைப்படுகிறாய் தெரியுமா? அவர்களுடைய கஷ்டங்களை சுமப்பதற்கு, அவர்களுக்கு ஏதாவது ஒன்றால் ஓடிப்போய் பார்ப்பதற்கு தானே தவிர உன்னுடைய கஷ்டத்தை யாரும் இங்கு சுமப்பதற்கு தயாராக இல்லை. ஏன் காது கொடுத்து கேட்பதற்கு கூட தயாராக இல்லை. அந்த அளவுக்குத்தான் இங்கு இருப்பவர்கள், உன்னை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்கள். கூட பிறந்தவர்களே உனக்கு சரியில்லை. எப்படி தெரியுமா சொல்கிறேன்? நீ ஏதாவது ஒரு விஷயத்தை எனக்கு இந்த மாதிரியான விஷயம், எனக்கு இந்த மாதிரியான விஷயம் என்று சொல்லும் பொழுதெல்லாம் சரி சரி என்று கேட்பார்களே தவிர அதற்கான தீர்வுகளை கூட தவறாகத்தான் சொல்வார்கள். அந்த தீர்வுகளை கூட உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. நாம் சொன்ன ஒரு பிரச்சனைக்கும் இவள் சொல்லும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லையே. இந்த தீர்வு நம் வாழ்க்கையில் எப்படி வரும், இந்த தீர்வு எப்படி நம் வாழ்க்கையில் செல்லுபடியாகும் என்பது தெரியவே இல்லையே என்று. தங்கமே, உன்னை இங்கு இருப்பவர்கள் அதிகமாக குழப்பிவிட்டு வேடிக்கை பார்க்கிறார்களே தவிர ஒரு தெளிவான ஒரு யோசனையை கொடுப்பது இல்லை. ஆனால் உன்னிடம் மட்டும் நீ எனக்கு இதை சொல்ல, நான் எப்பொழுதும் நீ சொல்கிற விஷயத்தை கேட்டு செய்யும் பொழுதுதான் எனக்கு சரியாக இருக்கிறது என்று உன்னுடைய யோசனைகளை மட்டும் பெற்றுக்கொள்வார்கள். என்னுடைய தங்கத்தை தேவைக்கு மட்டும் உபயோகப்படுத்திக் கொள்கிறார்கள். தேவையில்லாத சூழ்நிலையில் தூக்கிதான் எறிகிறார்கள். என்னுடைய தங்கமே, வாழ்வில் நீ கண்ட ஒவ்வொரு விஷயமும் கனவுகளையும் நான் அறிவேன். நீ எப்பேற்பட்ட விஷயத்தை கனவுகளாக வைத்திருக்கிறாய், எந்த விஷயத்தை மனதில் அடைய வேண்டும் என்று காத்திருக்கிறாய் என்பது அனைத்தும் எனக்கு தெரியும். அந்த அனைத்து விஷயத்தையும் நான் பார்த்து கொள்வேன். உன்னுடைய கூட பிறந்தவரிடம் மட்டும் கொஞ்சம் பார்த்து செய்தியை சொல். எல்லா செய்தியையும் சொல்லிவிட்டு பிறகு அவர்கள் ஏதாவது கடினமான வார்த்தைகளை விடும் பொழுது கஷ்டப்படாதே. உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக இரு. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. உனக்கு தேவைப்படும் அனைத்து விஷயத்தையும் இந்த சாய் தருவேன். சாய்க்கு தெரியாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. இப்பொழுது கூட உன்னுடைய மனதில் இருக்கும் கஷ்டங்களையும் மனதில் இருக்கும் காயங்களையும் தெரிந்துதான் நான் உன்னோடு வந்து நின்று பேசிக்கொண்டு இருக்கிறேன். உன்னை இந்த உலகத்தில், இந்த குடும்பத்தில் நீ பிறக்க வேண்டும் என்று முடிவு செய்த எனக்கு நிச்சயமாக உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் தெரியும். உன்னை நிச்சயமாக நான் தோற்க விட மாட்டேன். நல்லதொரு மாற்றத்தை கொடுப்பேன். எல்லோரும் நினைக்கிறார்கள் அல்லவா, இன்று நீ ஏதாவது ஒரு விஷயத்தை பதட்டத்துடனும் பயத்துடனும் போய் சொல்லும் பொழுது உனக்கு நேராக எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கொண்டு பின்பு நீ அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அல்லவா. அவர்களுக்கு மத்தியில் நீ நிச்சயமாக தனியாளாக நின்று உன் வாழ்க்கையில் பெரிய அளவில் நீ முன்னேறுவாய். கண்டிப்பாக நான் இருப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உனக்கு தேவைப்படும் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்து கொண்டு உனக்கு எல்லா விஷயத்திலும் பொறுப்பான அப்பாவாக இருந்து அனைத்துமாக இருந்து நான் செய்வேன். அதனால் எப்பொழுதும் கவலை மட்டும் வேண்டாம், சந்தோஷமாக இருங்கள். எத்தனையோ விஷயங்களை நீங்கள் தனியாக நின்று சாதிக்கப் போகிறீர்கள். இது எல்லாம் என்ன பெரிய விஷயமா? நம்முடைய வாழ்க்கை என்பது மிக மிக அற்புதமானது என்று நினைத்து கொள்ளுங்கள். நீங்கள் உங்களை சுற்றி இருப்பது தெய்வம். அதனால்தான் உன்னை பற்றி யார் பின்னாடி என்ன நினைக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. நல்லதே நடக்கட்டும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த சாய். யாரும் உன் வாழ்க்கையில் எதுவும் செய்துவிட முடியாது. இனிமேல் எப்பொழுதும் உன் கூடவே தான் இருப்பேன் இந்த சாய். நான் ஓம் சாய்ராம்.